நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் லாஸ்ட் கிளாஸில் சில ஃபார்முலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி எப்படி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபார்முலாஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத குயிக்காக ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin of a plus b plus sin of a minus b equal to 2 times sin a cos b அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இது ஃபார்முலா 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா sin of a plus b plus minus sin of a minus b equal to 2 cos a sin b அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். Then cos of a plus b plus cos of a minus b equal to 2 cos a cos b அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். Then cos of a minus b minus cos of a plus b equal to 2 sin a sin b ன்னு பார்த்துருந்தோம். இதை நீங்கள் படிக்கும்போது இந்த ஃபோர்த் ஃபார்முலாவை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபோர்த் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி வரும், அடுத்தது தான் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வரும். தென் இதே ஃபார்முலாவில் ஃபர்தராக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஏ பிளஸ் பிக்கு பதிலாக சி கொடுக்கலாம், ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு பதிலாக சி பிளஸ் டி பை டூன்னு கிடைக்கும், பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை டூன்னு கிடைக்கும். இதை உள்ள பிரதியிடும் போது ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலா வந்து மாறும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin c பிளஸ் sin d ஈக்குவல் டு 2 டைம்ஸ் sin ஏக்கு பதிலாக c பிளஸ் டி பை டூ இன்டு காஸ் c மைனஸ் டி பை டூன்னு மாறி இருக்கும். இதே செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் sin c minus sin d equal to 2 times of cos c plus d by 2 sin c minus d by 2 மாறி இருக்கும். தென் இதுவே தேர்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் cos c plus cos d equal to 2 times of cos of c plus d by 2 then cos of c minus d by 2 மாறி இருக்கும். இதே ஃபோர்த் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் cos c minus cos d அப்படிங்கிறது 2 times of sin of c plus d by 2 sin of c minus d by 2 அப்படின்னு மாறி இருக்கும். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு a மைனஸ் பி வரும், அடுத்தது தான் a பிளஸ் பி வரும் இல்லையா. ஸோ தேட் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது d cos d, அடுத்தது இருக்கிறது தான் c cos c. ஸோ கொஞ்சம் இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம கவனமாக படிக்கணும். இப்போ நம்ம 4 ஃபார்முலாவையே மாற்றி மாற்றி எழுதி காமிச்சிருக்கோம். இப்போ என் சம்மில் எப்படி வரும் அப்படின்னா, இது எப்படி வேணால் கேட்டிருக்கலாம். என் சம்மில் எந்த மாதிரி பயன்படுத்த போகிறோங்கிற புரிதல் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இதில் கற்றுக்கிறது. இது இல்லாமல் மெயினாக நம்ம சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா அப்படின்னா sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos aங்கிற ஃபார்முலா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கோணத்தையும் நீங்கள் 2ஆல் வகுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதே ஃபார்முலாவை sin a ஈக்குவல் டு
2 sin a by 2 cos a by 2 அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா cos 2a. cos 2a அப்படிங்கிறத எனக்கு தேவைப்பட்டா cos squared a minus sin squared a ன்னு எழுதலாம். இதே ஃபார்முலாவை 1 minus 2 sin squared a ன்னு எழுதலாம். தேவைப்பட்டா 2 cos squared a minus 1 ன்னு எழுதலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கோணங்களையும் நீங்க 2ஆல வகுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா cos a equal to cos squared a by 2 minus sin squared a by 2 equal to 1 minus 2 sin squared a க்கு பதிலா sin squared a by 2 then 2 cos squared a க்கு பதிலா 2 cos squared a by 2 minus 1. ஸோ என் கணக்குல எந்த மாதிரி ஃபார்முலாவை நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற புரிதல் ரொம்பவே முக்கியம். இது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல படிச்ச சில பேசிக் ரிசல்ட்ஸ் sin ஆஃப் 90 மைனஸ் தீட்டா படிச்சிருக்கிறோம், cos தீட்டா, cos ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, sin தீட்டா படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு வரும். sin ஆஃப் 180 மைனஸ் தீட்டா கூட வரும். ஈக்குவல் டு அகெயின் sin தீட்டா தான். 180 டிகிரிலாம் வரும்போது பேர் மாறாது. cos ஆஃப் 180 minus theta equal to minus cos theta. இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தி நாம இன்னைக்கு பார்க்க போற அத்தனை சம்ஸுமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ இந்த மாடல்ல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நான் பயன்படுத்த வேண்டியது இருக்குங்கிற புரிதல் ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்ச மாதிரி sin a plus b plus sin a minus b லைக் 4 ஃபார்முலாவாகவோ அல்லது இதை cdன்னு கொடுத்து 4 ஃபார்முலாவாகவோ then multiple identities மடக்கு முற்றொருமைகள் sin 2a cos 2a then குவாட்ரண்ட்டுக்கான கால் பகுதிகளுக்கான ஐடென்டிட்டிஸ் இந்த மாடல்லையோ என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் சம் சால்வ் பண்ற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படி சம் செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம புக்ல எக்ஸாம்பிள் நம்பர் 3.39. எக்ஸாம்பிள் 3.39 இது ஒரு ப்ரூவ்ட் சம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b plus c equal to pi அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். எனில் prove that அப்படின்னு சொல்லிட்டு cos a plus cos b plus cos c equal to 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin c by 2 என நிறுவுகன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு நான் ஆன்சரை கொண்டு வந்து காட்ட போகிறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு cos a plus cos b plus cos c இருக்கு. எந்த ஒரு கணக்கை பார்த்தோன்னதுமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ என் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் பாருங்க cos a plus cos bன்னு இருக்கா, இது எந்த ஃபார்முலாவோட தொடர்புடையதான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற புரிதல் ஃபர்ஸ்ட் முக்கியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஃபார்முலால cos c plus cos d ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா, மூணாவதா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அடிஷன் by 2 சப்ட்ராக்ஷன் by 2 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்முலாவுக்கு சமமா இருக்கு, cos c plus cos d க்கு சமமா இருக்கு. ஆன்சர் என்ன, 2 cos c plus d by 2 and cos c minus d by 2. இந்த இடத்துல cங்கிற இடத்துல a இருக்கு, bங்கிற dங்கிற இடத்துல b இருக்கு. கொண்டு போய் என் ஃபார்முலால அப்ளை பண்ணினேன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி எழுதும்போது அப்படின்னா 2 cos அங்க இருக்கிற ஆங்கிள்ஸ், இங்க இருக்கிற ஆங்கிள் a இங்க இருக்கிற ஆங்கிள் b ஆட் பண்ணி by 2 போடணும். a plus b by 2 then cos subtraction by 2 a minus b by 2 இது ஃபார்முலா பிளஸ் ஒரு cos c இருக்கு என் சம்லியே. இப்போ என் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to பைன்னு கொடுத்துருக்காங்க.
இந்த ஒவ்வொரு கோணத்தையும் நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள். a/2 b/2 கொடுக்கணும். அது a+b/2ன்னு வச்சுக்கிறேன். இது c/2 ஈக்குவல் டு π/2 வந்துடும். அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் ரெண்டால் வகுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். இதில் a+b/2 மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற பார்ட் அந்த சைடு போச்சுன்னா எதுக்காக அதை எழுதுறோம்னா இங்கே இருக்கு பாருங்கள். என் சம்மில் வந்து a+b/2ன்னு வந்திருக்கு. அந்த a+b/2வை என்னால் π/2 -c/2ன்னு எழுத முடியும் இந்த ஸ்டெப்பில் இருந்து. தென் அது இல்லாமல் cos of a - b/2 என் சம்லேயே இருக்கு, ப்ளஸ் ஒரு cos c இருக்கு. தென் இது பார்க்குறக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு தெரியுமா? cos 90 - theta. cos 90 - thetaவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta, sin cன்னு மாறிடும். cos of a - b/2 இருக்கு. ஆக்சுவலி இப்போ எனக்கு சைன் வந்ததுனால இந்த cos cங்கிறதையும் சைன் வர்ற மாதிரி நான் ஒரு ஃபார்முலாவாக மாற்றி எழுதுறேன். எனக்கு ஏற்கனவே 1 - 2 sin squared c/2ன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கேன், அதை நான் எழுதிட்டேன். நம்ம cன்னு பார்த்துருக்க மாட்டோம். ஃபார்முலாவாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த அதே ஃபார்முலாவை நம்ம ஏன்னு படிச்சிருப்போம். பாருங்கள், cos a ஈக்குவல் டு 1 - 2 sin squared a/2ன்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஏங்கிற இடத்துல நீங்கள் cன்னு மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற 1 வந்து முன்னால் எழுதிக்கிங்க. 1 முன்னால் எழுதிட்டிங்கன்னா 1 ப்ளஸ் மீதி இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 காமனாக இருக்கா? ஒரு sin c/2 காமனாக இருக்கா? ஒரு 2 ஒரு sin c/2 வெளியே போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos of a - b/2 மீதி இருக்கும். இதில் ஒரு 2 வெளியே போயிடுச்சு, ஒரு சைன் தான் வெளியே போயிருக்கு. ஆனால் எங்கிட்ட இருக்கிறது சைன் ஸ்கொயர், 2 சைன் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மீதி இன்னொரு சைன் வந்து பாக்கி இங்கேயே இருக்கும். இப்போ மேலே என் சம்மில் பார்த்தீங்கன்னா a+b+c ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டால் வகுத்தேன். அதாவது a+bயை ஒட்டுக்கா ரெண்டால் வகுத்துட்டு இங்கே c/2 ஈக்குவல் டு π/2ன்னு எழுதுனது மூலமாக தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா a+b/2 மட்டும் வேணும்னா c/2 அந்த சைடு போகும்போது π/2 - c/2 வரும்னு சொன்னேன். அதை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இங்கே c/2 மட்டும் இருக்குது. இதில் c/2 மட்டும் வேணும்னா முன்னால் இருக்கிற இந்த ப்ளஸ் பார்ட் அந்த சைடு போயிருந்ததுன்னா மைனஸாக மாறி இருக்கும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 + 2 sin c/2 into cos of a - b/2 then minus sin c/2 மட்டும் வேணும்னா π/2 minus a+b/2ன்னு எழுதியிருக்கலாம். அப்படி எழுதும்போது இது பாருங்க, இப்போ எழுதின பார்ட்டு sin 90 - thetaங்கிற வடிவத்துக்கு வந்துருச்சா? எனக்கு தெரியும் sin 90 - theta அப்படின்னு சொன்னால் அது cos theta. அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்? 1 + 2 sin c/2 cos of a - b/2 மைனஸ் இது cos ஆக மாறும், cos of a + b/2ன்னு வரும். So that இங்க 1 + 2 sin c/2 நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேன்னு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதை பார்த்தனதும் எனக்கு என்ன தோணணும், இது என்ன வடிவத்தில் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே cos ஒரு கோணம் மைனஸ் cos இன்னொரு கோணம் இருக்கு. cos - cos இப்படி ஏதாவது ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos c - cos d அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், இங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ தேட் இந்த ஃபார்முலாவை நான் பயன்படுத்தி இருந்தால், ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபார்முலாவை வச்சு தான் ஆன்சர் எழுதணும். இதை இன்னொரு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் 4 sin a/2 sin b/2 sin c/2. ஆக்சுவலி நான் என் ஆன்சரை நெருங்கிட்டேன். இப்போ என் ஆன்சரில் 4 வரணும், இது வரைக்கும் எனக்கு 2 தான் வந்திருக்கு. அப்போ கட்டாயமாக இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஒரு 2 வந்திருக்கும். sin c/2 என் ஆன்சரில் இருக்குது, அது வந்துருச்சு, இப்போ வெளியவே இருக்குது. அப்போ மீதி இன்னும் என் ஆன்சருக்கு யார் வேணும்? sin a/2வும் sin b/2வும் தான் வேணும். அப்போ கட்டாயமாக இதுதான்
மேலே இருக்கக்கூடிய இந்த காசி மைனஸ் காஸ்டிங்கிற வடிவத்துக்கான ஆன்சராக இருக்கும். இந்த அண்டர்லைன் பண்ண பகுதி காசி மைனஸ் காஸ்டிங்கிற வடிவத்தில் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா எழுதினீங்கன்னா இந்த ஆன்சரை என்னோட ஃபைனல் ஆன்சர்லேருந்து கூட நான் புரிஞ்சு கொண்டு வந்துக்கலாம். இல்லைன்னா ஃபார்முலா நல்லா தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா வச்சு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். விஷயம் என்னன்னா, இந்த சம்மை நான் ப்ரூவ் பண்ணும்போது எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு இங்கே என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் கணக்கு. இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் நம்பர் 3.40. கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3.40. கொஸ்டினில் a plus b plus c equal to pi 180 டிகிரி. இந்த கான்செப்ட் வர்ற எல்லா சம்லையும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எழுத்தை அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி கணக்கு வரும். அது சியாவும் இருக்கலாம், பியாவும் இருக்கலாம், ஏவாவும் இருக்கலாம். யாரை கொண்டு போகிறோங்கிறத ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அது கணக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாடலில் இருக்கிறது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் என்னென்னா sin a/2 plus sin a/2 plus sin b/2 plus sin c/2 equal to என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 plus 4 into sin of pi minus a/4 sin of pi minus b/4 into sin of pi minus c/4 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்து காட்ட போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, எல்ஹெச்எஸ் நான் எடுத்துட்டேன். அந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை என்னால் அப்ளை பண்ண முடியும்? sin a/2 plus sin b/2 plus sin c/2ன்னு என் சம்மில் இருக்குது. என் சம்மை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos of 90 minus theta is equal to sin theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது வந்து a/2 அப்படின்னா sin தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? cos of 90ங்கிறத π/2ன்னு எழுதிக்கிறேன். π/2 minus a/2 plus இது என்னன்னு எழுதிக்கிறேன்? cos of 90 minus theta ஃபார்முலா படி π/2 minus b/2ன்னு எழுதிக்கிறேன். plus cos π/2 minus c/2ன்னு மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த முதல் 2 டேர்ம் எடுத்து இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும்னு கெஸ் பண்ணி எழுத போகிறேன். ஆக்சுவலி இந்த 2 டேர்மும் பார்த்தீங்கன்னா காஸ்னு இருக்கிறதுனால cos c plus cos dக்கான ஃபார்முலா இந்த இடத்துல வரும். cos c plus cos dக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times of cos இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸை ஆட் பண்ணி /2 போடணும். π/2 minus a/2 அதே மாதிரி அடுத்ததில் இருக்கிற ஆங்கிள் π/2 minus b/2 divided by 2 போடணும். ஃபர்ஸ்ட் addition by 2 then cos of subtraction by 2 போடணும். subtract பண்ணும்போது π/2 minus a/2 then minus π/2 subtract பண்ணும்போது sin மாறும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ sin மாற்றி எழுதியிருக்கோம். /2 வரும். அது இல்லாமல் சம்மில் ஒரு cos π/2 minus c/2 ஏற்கனவே இருக்கு. தென் இப்போ என்னோட சிம்பிளிஃபிகேஷன் எப்படி வரும்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து π/2 அண்ட் π/2 மொத்தமாக பை மாறிடும். 90 plus 90 180 மாதிரி. அது இல்லாமல் ஒரு /2 இருக்குது. அதனால இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 cos π/2 தான் கிடைக்கும். அந்த கீழே இருக்கிற 2வும் சேர்த்தும் போது மைனஸ் ஆஃப் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி பார்த்தீங்கன்னா a plus b மாறிடும். /2 இருக்கு இல்லையா? அது இல்லாமல் இன்னொரு /2 பொதுவாக இருக்கு. மொத்தமாக a plus b/4 ஆக இது மாறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் π/2வும் பிளஸ் π/2வும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ மீதி இருக்கிறது cos of b minus a/4 இது மீதி இருக்கு. பிளஸ் கடைசியாக ஏற்கனவே சம்மில் இருக்கிறது cos of π/2 minus c/2 ஏற்கனவே என் சம்மில் மீதி இருக்கிறது. ஸோ ஆஃப்டர் அப்ளைங் திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண பிறகு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு, காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு வந்துருச்சா இந்த இடம். அப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டாவை நான் என்ன சொல்லணும், சைன் தீட்டான்னு சொல்லணும். அதுபடி பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் சைன் a பிளஸ் பி பை 4ன்னு மாறிடும். தென் ஒரு காஸ் ஆஃப் b மைனஸ் a பை 4 ஆல்ரெடி என் சம்மில் இருக்குது. இதில் பை 2 வர்றதுனால கொஞ்சம் இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது சைனாக மாறிடுச்சா, அப்போ இந்த இடத்தையும் சைனாக மாற்றுற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா எங்கிட்ட இருக்கு. சைன் ஸ்கொயர்டு பை பை 2 மைனஸ் சி பை 2 பை ஒரு 2 வரும். இன்னொரு பை 2 இந்த இடத்துல ஆங்கிளுக்கு போடும்போது இந்த 2 ஏற்கனவே இருக்கிற 2லாம் 4 ஆக மாறும். இதே ஃபார்முலாவை நம்ம போன சம்லையும் யூஸ் பண்ணியிருந்தோம். போன சம் ஃபர்ஸ்ட் சம் நம்ம நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க, காஸ் சி ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2ன்னு சொன்னோம். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு இங்கே இருக்கிற ஆங்கிளோட பை 2 போடணும். அதே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சம்லையும் செஞ்சுருக்கோம். என்ன, இந்த சம்மில் எல்லாமே பை 2 வர்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் ரெண்டு சம்மும் ஒரே ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட a பிளஸ் பி பை 4 இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்கனவே என் சம்மில் a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பைன்னு இருக்கு. இந்த லைன் ஃபுல்லாக 4ஆல் வகுத்துருங்க. a plus b by 4 plus c by 4 equal to pi by 4ன்னு சம் வந்திருக்கும். அப்ப a plus b by 4 மட்டும் வேணும்னா இந்த பார்ட் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆக மாறும். so that என் சம் 2 sin pi by 4 minus c by 4 into cos of c b minus a by 4 plus 1 in minus 2 sin squared pi by 4 minus c by 4ன்னு எனக்கு கிடைச்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 1 வந்து தனியாக எழுதிட்டேன். தென் மீதி இருக்கிற பார்ட்டில் பாருங்க 2 sin pi by 4 minus c by 4ங்கிறது ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்கும். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன எழுதணுமோ ஆல்மோஸ்ட் அதே ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இதில் 2வும் சைனும் போக 2 போயிடுச்சு அண்ட் சைன் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் b மைனஸ் ஏ பை 4 மீதி இருக்கும். அடுத்ததுல பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் குறி இருக்கு. 2 1 சைன் ஒரு தடவை வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு சைன் பை பை 4 மைனஸ் சி பை 4 இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஆன்சர்லேருந்து 1 பிளஸ் 2 sin pi by 4 minus c by 4 cos of b minus a by 4 minus pi by 4 minus c by 4ங்கிற இந்த கோணத்தை இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப் படி sin of a plus b by 4ன்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது எகெயின் இந்த இடத்துல பாருங்க sin தீட்டான்னு ஒரு ஸ்டெப் கிடைச்சிருக்கும். ஏற்கனவே சம் ஆரம்பிக்கும் போது எழுதணும் சைன் தீட்டாவை காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அந்தபடி பார்த்தீங்கன்னா இதில் 1 பிளஸ் 2 சைன் ஆஃப் பை பை 4 மைனஸ் சி பை 4 இன்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ பை 4 மைனஸ் சைன் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், காஸ் 90 மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அதான் தீட்டா. என்ன இருக்குன்னா a பிளஸ் பி பை 4 இருக்கு. ஸோ சைன் தீட்டாவை காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு நான் மாற்றிட்டேன். தென் இதுக்கப்புறம் தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஆன்சரை வச்சு புரிஞ்சு கூட பதில் எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். என் சம்மில் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் 4 சைன் ஆஃப் பை மைனஸ் ஏ பை 4 சைன் ஆஃப் பை மைனஸ் பி பை 4 sin of pi minus c by 4 இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இதுக்கு முன்னால ஸ்டெப் வரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ கெஸ் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு, அது ஆன்சரில் இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 sin
பை 4 காமனாக எழுதுனீங்கன்னா பை மைனஸ் சி பை 4 கிடைச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப என் ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வரணும். ஆனா இது வரைக்கும் எனக்கு 2 தான் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதும்போது இது cos c மைனஸ் cos dங்கிற ஃபார்முலா எழுதும்போது கட்டாயமா எனக்கு ஆன்சர்ல ஒரு 2 வந்திருக்கும். தென் இது போக இன்னும் இந்த 2 டேர்ம் வர வேண்டியது இருக்கா? இதுதான் ஃபார்முலால வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி எழுதணும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபைனல் ஸ்டெப் மட்டும் ரொம்ப சுலபமா ஆன்சர் கொடுக்கறதுனால அதை வச்சு கெஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம். ஸோ தேட் இதை நீங்க பெருக்கும் போது எனக்கு தேவையான இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க பார்த்த சம்மு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சா கூட இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். என்ன என்னோட சம்ல வந்து ஆன்சர்ல பாத்தீங்கன்னா பை பை 4 வந்திருந்தது. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படியே சம் செஞ்சேன்னா பை 2 தான், பை பை 2 தான் வரும். அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாலாம் காஸ் தீட்டாவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சம்மில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சம்முமே ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் தான் இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்மளால படிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 3.41. கொஷின் என்னன்னா எக்ஸாம்பிள் 3.41 கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a plus b plus c equal to pi எனில் எப்பெல்லாம் இந்த மாடல் வருதோ அப்பெல்லாம் இதுல இருந்து யாராவது ஒருத்தரை இந்த சைடு கொண்டு போறேன் அப்படிங்கிற புரிதல் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா cos squared a plus cos squared b plus cos squared c சமம் 1 minus 2 cos a cos b cos c என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்ததுமே நான் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் LHS எடுத்துட்டு RHS கொண்டு வந்து காட்டணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் cos squared a plus cos squared b plus cos squared c எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன ஃபார்முலா என்னால் பயன்படுத்த முடியுங்கிற புரிதல் தான் கணக்கோட ஸ்டார்டிங். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா cos square a and minus sin square b equal to cos of a plus b into cos of a minus b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ தேட் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது இம்மிடியட்டாக என் மைண்டுக்கு ஞாபகம் வரணும். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பின்னு இருந்தால் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணலாம். ஆனால் என் சம்மில் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் பி தான் இருக்குது, சைன் ஸ்கொயர்டு பி இல்லை. அந்த ஃபார்முலாவோட வடிவம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் காஸ் ஸ்கொயர்டு ஏவை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம படிச்சிருக்கோம். ப்ளஸ் ஒரு காஸ் ஸ்கொயர் சி இருக்கு. இதில் 1 முன்னால் கொண்டு போயிருங்க. இந்த காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இந்த ரெண்டும் சேர்த்தினால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டூ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் இல்லாமல் கடைசியில் ஒரு காஸ் ஸ்கொயர் சி சம்மிலேயே இருக்கு. தென் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஏ பிளஸ் பி இருக்கா? என் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? a plus b plus c equal to பை கொடுத்துருக்காங்க. இதில் a plus b மட்டும் வேணும்னா plus c அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் c ஆக மாறும். பை மைனஸ் c அப்படின்னு கொண்டாந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னவா மாறும்? 1 plus cos of பை மைனஸ் c cos a minus b plus cos square c இந்த இடம் மாறிடும். அதுக்கு அடுத்தது cos 180 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். cos 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் காஸ் சின்னு அது மாறிடும். அது இல்லாமல் ஒரு cos a மைனஸ் b இருக்கு, ப்ளஸ் ஒரு cos ஸ்கொயர் c இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல இருந்தும் ஒரு மைனஸ் காஸ் சியை பொதுவாக வெளியெடுக்கிறேன். ஸோ ஒரு மைனஸ் காஸ் சியை நான் வெளியே எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல மைனஸும் காசியும் போனதுனால மீதி பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல மைனஸை வெளியே எடுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும்,
எப்பெல்லாம் நீங்கள் மைனஸை வெளியே எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த இடத்துல குறி மாறும். அதாவது ப்ளஸ்ல இருந்து மைனஸ் வெளியே எடுத்தால் அது மைனஸாக மாறிடும். ஒரு காசி போக இன்னொரு காசி தான் மீதி இருக்கும். எகெயின் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ஏ பிளஸ் பிக்கு பதிலாக பை மைனஸ் சின்னு கொடுத்துருக்கோம். மேக்சிமம் சம்மில் இது ரெண்டும் இடம் மாதிரி வரும். இப்போ சி மட்டும் வேணும்னா ஏ பிளஸ் பி அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஏ பிளஸ் பின்னு மாறிடும். அதை கொண்டு வந்து இந்த சிக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். 1 minus cos c into cos of a minus b minus cos of pi minus a plus b அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ cos 180 minus theta மறுபடியும் இந்த இடத்துல வந்துருச்சா? cos 180 minus thetaங்கிறது என்ன சொன்னேன்னா minus cos theta. 1 minus cos c cos of a minus b மைனஸ் காஸ் தீட்டான்னு இது எழுதும்போது அந்த மைனஸ் முன்னால் வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிற மைனஸோட சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். ஸோ இப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா, இந்த ப்ராக்கெட்டுக்கான ஃபார்முலா நான் எழுத போகிறேன். இதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்ம ஃபார்முலா படிக்கிறோம். தெரியலனா கூட ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் வர்ற ஆன்சரை கெஸ் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். 1 மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி, இதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இப்போ இந்த ஆன்சருக்கும் எனக்கு முன்னால் இருக்கிற ஸ்டெப்பையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். என் சம்மில் 1 இருக்குது, மைனஸ் காசி இருக்குது. ஆனால் ஆன்சரில் என்ன வரணும் பாருங்கள், 2 வரணுமா? இன்னும் 2 இங்கே வரல. அதனால கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவில் 2 வந்திருக்கும். காசி வந்துருச்சு, காசி வந்துருச்சு. அப்போ இன்னும் யார் பாக்கி? காசியே பாக்கி, காஸ் பி பாக்கி. அதாவது ஃபார்முலாவில் இன்னும் பெண்டிங் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபார்முலாவா சேர்த்துறது மூலமாக ஆன்சர்ல இருந்து ஃபார்முலாவை நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஸோ இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிக்க போறேன். ஸோ மேக்சிமம் எல்லா கணக்குகளும் ஒரே மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரூஃபாக தான் இதில் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.7லேருந்து ஒரு சம் பார்க்குறோம். இனிமேல் நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் நம்பர் 3.7. அதில் ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி எனில் 180 டிகிரி எனில் நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b sin c என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரூவ் பண்ணும்போது எந்த ஒரு கொஷினை நான் ப்ரூவ் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்க வேண்டியது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். அந்த எல்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அந்த இடத்துல என்ன ஃபார்முலா என்னால் அப்ளை பண்ண முடியுங்கிற புரிதல் தான். sin 2a sin 2b sin 2c இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடிஷனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னால் என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும்? என்கிட்ட பார்த்தீங்கன்னா sin c ப்ளஸ் sin dன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். sin c ப்ளஸ் sin dன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். அது எதுக்கு சமம்? 2 sin c plus d by 2 cos c minus d by 2ன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? 2 sin எழுதிட்டு அங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் 2a இருக்கு 2b இருக்கு, ப்ளஸ் பண்ணி பை 2 போடணும். 2a plus 2b by 2 ஒரு ஸ்டெப்பு, cos மைனஸ் பண்ணிட்டு பை 2 போடணும். 2a minus 2b by 2. தென் கடைசியில் இருக்கிற sin 2c அப்படியே எழுதிக்கிறேன். தென் இந்த இடத்துல பாருங்க 2 பொதுவாக எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்கும் என் சம்மில்? 2 sin a plus b இருக்கும், cos a minus b இருக்கும், sin 2c இருக்கும். இப்போ பாருங்க என் சம்மில் a plus b வந்திருக்கா? எல்லா கணக்குலையும் இதே ஸ்டெப்பு தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். a plus bக்கு பதிலாக இப்போ நம்ம வரிசையாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். a plus bக்கு பதிலாக என்னால் என்ன கொடுக்க முடியும்? sin 180 டிகிரி மைனஸ் சின்னு கொடுக்க முடியும். அது இல்லாமல் cos a minus b இருக்கு, sin 2c இருக்கு. இந்த sin 180 டிகிரி மைனஸ் சின்னு கொடுத்தீங்க இல்லையா, இது
சைன் சி அப்படிங்கிறது ஃபார்முலா. சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா அது சைன் தீட்டாவாக மாறும். இப்ப மீதி என்ன இருக்கும் பாருங்க, காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ், இப்ப இந்த இடம் சைன் சி கிடைச்சிருச்சா, அதே மாதிரி வர மாதிரி இதுக்குரிய ஃபார்முலா எழுதுறேன். சைன் 2c டூ சைன் சி காஸ் சின்னு நான் எழுதலாம். இப்ப இந்த ரெண்டு பார்ட் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 2 sin c இங்க இருக்கு, 2 sin c இங்கேயும் இருக்கு, பொதுவா இருக்கா? அப்போ மொத்தமாக 2 sin c நான் பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 sin c நான் வெளியே எடுத்துட்டேன்னா மீதி என் கணக்குல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 sin c, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மீதி இருக்கிறது cos of a minus b plus cos c இருக்கும் அடுத்ததுல. இப்ப இந்த சம்ம வரிசையா கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என் சம்ல பாத்தீங்கன்னா a plus b plus c equal to 180 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல a plus b வச்சுட்டு plus c அந்த சைடு கொண்டு போனா மைனஸ் c ஆகும்னு ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம், சம்ல பிரதியிட்டோம். அடுத்தது c இங்கேயே வச்சுக்கிட்டு a plus b அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆஃப் a plus b ஆக மாறும்னு இப்ப பிரதியிட போறோம். பாருங்க இந்த இடத்துல cos c இருக்கா, c க்கு பதிலா என்ன எழுதலாம், cos 180 டிகிரி மைனஸ் ஆஃப் a plus b ன்னு எழுதலாம். அடுத்தது cos 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கான என்ன ஃபார்முலா வரும், 2 sin c cos of a minus b cos 180 மைனஸ் தீட்டானா அதுக்கான ஃபார்முலா மைனஸ் cos தீட்டா. இந்த ஃபார்முலாக்கெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கறது மூலமா ஈஸியா நம்மளால மெமரிக்கு கொண்டு வர முடியும். மனப்பாடம் பண்றதை விட ரிப்பீட்டடா இந்த மாடல் சம்ஸை பார்த்துட்டே இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சம்மோட ஆன்சர் எழுத போறோம். இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 sin a sin b sin c. இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இதுதான் ஆக்சுவலி ஆன்சர். நான் என்ன சொல்றேன், இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஃபார்முலா தெரிஞ்சு டைரக்டா எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா பெண்டிங் ஆன்சரை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். அதாவது என் சம்ல இது வரைக்கும் 2 வந்திருக்கு, ஆன்சர்ல 4 வரணும். அப்ப இன்னொரு 2 கண்டிப்பா இந்த ஃபார்முலால வரும். என் சம்ல sin c வந்திருக்கு, இன்னும் sin a sin b பாக்கி இருக்கு, கண்டிப்பா இந்த ஃபார்முலால sin a sin b வரும். நம்ம ஃபார்முலா எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும். ஸோ தேட் இதை பெருக்கிறது மூலமா இந்த ஸ்டெப் எனக்கு கிடைச்சிரும். நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரை ப்ரூவ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா சம்மும் ஒரே மாடல்ல தான் வந்துகிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன், என் கணக்கை பார்த்தோன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் புரியணும். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த a plus b plus c equal to 180 டிகிரி கான்செப்ட் வந்துடும். ஒரு தடவை பெரும்பாலும் கணக்கு இல்லை, எல்லா கணக்கும் இப்படிதான் சொல்லக்கூடாது. சி அந்த சைடு போகும், a plus b ஒரு தாட்டி அந்த சைடு போகும். 2 தடவை அந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சம்முக்கான ஆன்சர் வர்ற மாதிரி கணக்குகள் தான் இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் சம்ல இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். அதாவது எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லா சம்முக்கும் இந்த கதை வந்துடுது. அதாவது இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். a plus b plus c equal to 180 டிகிரி எனில் cos a plus cos b plus cos c cos a plus cos b minus cos c சமம் 1 plus 4 minus 1 plus 4 cos a by 2 cos b by 2 cos c by 2 என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. sin c by 2 என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரூவ் பண்ணும்போது நான் வழக்கம் போல என்ன பண்றேன், LHS எடுத்துக்கிறேன். LHS என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos a plus cos b minus cos c which is implies இந்த இடத்துல இந்த cos a plus cos b க்கு பதிலா cos c plus cos d ன்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 cos இங்க இருக்கிற ஆங்கிள பிளஸ் பண்ணிட்டு by 2 போட்டுக்கணும், a plus b by 2 cos a minus b by 2 addition by 2 subtraction by 2 இவ்வளவுதான் ஃபார்முலா. மைனஸ் cos c இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்ச உடனே எப்பயுமே உங்களுக்கு இந்த a plus b plus c கதை வந்துடும்.
நம்ம சம்மில் பாருங்கள் a + b வந்திருக்கும். வேணும்னா அந்த சைடு சியை கொண்டு போனால் 180 மைனஸ் சின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு பை 2 இருக்குது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் பை 2 சேர்த்துனீங்கன்னா இந்த a + b பை 2க்கு பதிலாக நான் என்ன மாற்றி எழுத முடியும் அப்படின்னா 2 காஸ் 90 டிகிரி மைனஸ் சி பை 2ன்னு எழுத முடியும். அது இல்லாமல் காஸ் a மைனஸ் b பை 2 இருக்கு. மைனஸ் ஒரு காசி சம்மில் கடைசியாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல காஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த இடம் காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். காஸ் 90 மைனஸ் தீட்டாங்கிறது எனக்கு தெரியும் சைன் தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா என் சம்மில் 2 சைன் சி பை 2ன்னு வந்துடும். அது இல்லாமல் ஒரு காஸ் a மைனஸ் b பை 2 இருக்கு. மைனஸ் இந்த இடத்துல சைன் கிடைச்சதுனால இதையும் சைன் வர்ற மாதிரி மாற்றும். காசிக்கு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2ன்னு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை வேகமாக புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2 சைன் சி பை 2 காஸ் a மைனஸ் b பை 2 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பெருக்கி இருந்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2ன்னு வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் ஒன்றை தனியாக அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் ஒன்றை அப்படியே நான் எழுதிட்டேன். மீதி இருக்கிற ரெண்டு பகுதியிலையும் பாருங்கள் ஒரு 2 ஒரு சைன் சி பை 2 ஒரு 2 ஒரு சைன் சி பை 2 பொதுவாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் 2 சைன் சி பை 2வை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்னா காஸ் ஆஃப் a மைனஸ் b பை 2 ப்ளஸ் சைன் சி பை 2 மீதி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். முதல்ல a + b வச்சுட்டு c அந்த சைடு கொண்டு போனோமா, இப்போ c வச்சுக்கிட்டு a + b அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த கணக்கு எப்படி மாறும்னா மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 காஸ் ஆஃப் a மைனஸ் b பை 2 ப்ளஸ் sin c by 2 என்ன எழுதலாம் sin pi by 2 minus a plus b by 2 எழுதிக்கலாம். இதில் minus 1 plus 2 sin c by 2 into cos of a minus b by 2 plus sin 90 minus theta க்கு பதிலாக cos of a plus b by 2 எழுதிக்கலாம். அப்படி எழுதுறதுனால இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும் இதுதான் புரியுதல். இந்த ஃபைனல் ஸ்டெப் எல்லா சம்லையும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபைனல் ஸ்டெப் வரும். இந்த ஃபைனல் ஸ்டெப் போன உடனே என்ன பண்றீங்க ஆன்சர் என்னன்னு பாருங்க. மைனஸ் 1 பிளஸ் 4 காஸ் a பை 2 காஸ் b பை 2 சைன் c பை 2 இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை என் சம்மோட ஸ்டெப்ல இருந்து கம்பேர் பண்றேன். என் சம்ல பாருங்க மைனஸ் 1 வந்துருச்சு 2 sin c by 2 இது வரைக்கும் வந்திருக்கு. ஆன்சர்ல என்ன வரணும் 4 வரணும் 2 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இதுக்கான ஃபார்முலால 2 வரும். sin c by 2 வந்திருக்கு. அப்போ இது இன்னும் வரணுமா கண்டிப்பா ஃபார்முலால cos a by 2 cos b by 2 தான் வந்திருக்கும். நீங்க ஃபார்முலாவே அப்ளை பண்ணினீங்கனாலும் இதே ஆன்சர் கரெக்டா கிடைச்சிடும். இதை பெருக்கிறதுக்கு மூலமா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். அகைன் இந்த மாடல்ல இதே ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா சப்டிவிஷன் நம்பர் 3 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin squared a plus sin squared b plus sin squared c சமம் 2 plus 2 cos a cos b cos c என நிரூபிக்கன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதே கதை a plus b plus c equal to 180 டிகிரியாக இருந்தால் so that இப்போ நான் என்ன பண்ணணும் வழக்கம் போல LHS எடுத்துட்டு நான் ப்ரூவ் பண்ண போறேன். LHSல யார் இருக்கா sin squared a sin squared b sin squared c. இப்போ இந்த ஸ்கொயர் வர்ற கணக்கு வந்துருச்சுனாலே ஈஸியாக நீங்கள் ஞாபகப்படுத்திடலாம். ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா எழுதணும்
cos squared a minus sin squared b இருந்திருந்தால் அதுக்கு பதிலா cos of a plus b into cos of a minus b ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா நம்ம கிட்ட ஆல்ரெடி டெரைவ்டு ரிசல்ட்டா இருக்கு. ஆனா என் சம்ல sin squared b வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். cos squared a தான் வரல. அதனால இந்த sin squared a நான் என்ன எழுதுறேன், 1 minus cos squared a ன்னு மாத்திக்கிட்டேன். அது இல்லாம ஒரு sin squared b என் சம்லயே இருக்கு. பிளஸ் ஒரு sin squared c எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ரெண்டு பேத்துக்கும் பொதுவா நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் குறியே வெளியே எடுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கங்க, எப்ப மைனஸை நீங்க பொதுவா வெளியே எடுத்தாலும் அந்த இடத்துல குறி மாறும். நான் மைனஸை வெளியே எடுக்கிறதுனால பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏவா மாறும். இங்கிருந்து மைனஸை வெளியே எடுக்கும் போது மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி ஆக மாறும். அது இல்லாம ஒரு சைன் ஸ்கொயர்ட் சி நம்ம சம்ல இருக்கு. இப்ப பாருங்க, இது நான் சொன்ன ஃபார்முலாவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றது மூலமாக இது 1 மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டூ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு மாறிடும். அது இல்லாம என் சம்ல சைன் ஸ்கொயர்ட் சி ஒன்று இருக்கு. இப்ப ஏ பிளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன பண்ண முடியும், 1 மைனஸ் காஸ் ஆஃப் எங்கிட்ட ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு இருக்கா. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுல ஏ பிளஸ் பி மட்டும் என்ன சொல்லலாம், 180 டிகிரி மைனஸ் சின்னு சொல்லலாமா. அது கொண்டாந்து நான் இங்க அப்ளை பண்ணினா 180 டிகிரி மைனஸ் சி. அது இல்லாம காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இருக்கு, பிளஸ் ஒரு சைன் ஸ்கொயர்ட் சி இருக்கு. இப்ப இந்த ஸ்டெப் நான் எழுதுனதுல காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் சி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் காஸ் சி. அது இல்லாம எங்கிட்ட ஏற்கனவே காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இருக்கு, ஒரு சைன் ஸ்கொயர்ட் சி இருக்கா. ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல காஸ் சின்னு கிடைச்சதுனால இந்த பார்ட்டியும் காஸ் ஆக மாத்தணும். எப்படி மாத்தலாம், சைன் ஸ்கொயர்ட் சியை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் சின்னு எழுத முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்கள் கணக்கில் 2 தடவை 1 + 1ன்னு வந்திருக்கும், அது 2ஆக மாறிடும். இங்கே 2 மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் காஸ் சி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, இந்த 1 ஆல்ரெடி இங்கே கூட்டிட்டோம். அது இல்லாமல் ஒரு மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் சி சம்மில் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதின இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆன்சரில் காஸ் சி பொதுவாக இருக்கும். 2 ப்ளஸ் இந்த 2 பார்ட்டுக்கும் பொதுவாக காஸ் சியை நான் வெளியே எடுத்துட்டேன்னா, காசி வெளியெடுத்தது போக இங்க மீதி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இருக்கும், மைனஸ் ஒரு காசி போக இன்னொரு காசி மீதி இருக்கும். அகெயின் சேம் கதை, 2 பிளஸ் காஸ் சி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ், இந்த சிக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 180 டிகிரி மைனஸ் ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க வரிசையா எல்லா சமமும் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா சம்லையும் இதே சப்ஸ்டிடியூஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். 2 பிளஸ் காஸ் சி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. இதுக்கான ஃபார்முலா மைனஸ் காஸ் தீட்டா. ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா படி ஒரு மைனஸ், மொத்தமாக ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இப்போ நான் ஆன்சர் எழுதணும். ஸோ எப்பயுமே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்குறேன், ஒரு ஸ்டெப் விட்டுட்டு ஆன்சர் போயிட்டேன். ஆன்சர் என்னன்னா 2 + 2 cos A cos B cos C. cos A cos B cos C இதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ இப்போ என் சம்மில் 2 ஆல்ரெடி இருக்கு, cos C ஆல்ரெடி இருக்கு. அப்போ இன்னும் என்ன பாக்கி இருக்கணும், நான் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கிற இந்த டேர்ம் தான் பாக்கி. அப்போ அதுதான் இந்த பிராக்கெட்டுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். அதை டைரக்ட் ஃபார்முலாவாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா 2 cos A cos B. இதை பெருக்கிறது மூலமா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிக்க போறேன். இதே எக்ஸசைஸ்ல இப்போ நம்ம சப்டிவிஷன் நம்பர் 4, அதே ஃபர்ஸ்ட் சம்ல a plus b plus c equal to 180 டிகிரி எனில் நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு sin squared a plus sin squared b minus sin squared c சமம் 2 sin a sin b sin c ன்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம முன்னால பார்த்த தேர்ட் சப்டிவிஷன் மாதிரி தான் இந்த சமம்.
ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸில் யார் இருக்காங்க, சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி எடுத்துட்டு எனக்கு என்ன ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும்னு நான் சொன்னேன்னா, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு கிடைத்தால் அந்த இடத்துல காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டூ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத பிரதியிடலாம். ஸோ தேட் இந்த இடத்துல அந்த கொண்டு வர்றதுக்காக சைன் ஸ்கொயர்டு ஏ வந்து காஸ் ஸ்கொயர்டு ஏவா எனக்கு வேணும், அதனால 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு நான் எழுதிக்கிட்டேன். தென் எங்கிட்ட சைன் ஸ்கொயர்டு பி ஆல்ரெடி சம்மில் இருக்குது, ஒரு சைன் ஸ்கொயர்டு சியும் எங்கிட்ட ஆல்ரெடி சம்மில் இருக்குது, மைனஸில் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் பொதுவாக மைனஸ் குறியை வெளியே எடுத்துடுறேன். மைனஸ் போக எப்போ நீங்கள் மைனஸை வெளியே எடுத்தாலும் இந்த இடத்துல குறி மாறுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. காஸ் ஸ்கொயர்டு ஏ இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பியாக மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம ரைட்டில் எழுதின இந்த ஃபார்முலா வந்துருச்சு, இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சா? அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நான் என்ன பிரதியிடலாம், இப்போ ஃபார்முலா படி 1 மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டூ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இந்த இடத்துல. அது இல்லாமல் ஒரு மைனஸ் சைன் ஸ்கொயர் சி சம்மிலேயே இருக்குது. தென் நான் என்ன பண்ணுறேன், முன்னால் இருக்கிற 1 இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்திக்கிறேன். மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியை நம்ம என்னன்னு எழுதலாம், 180 டிகிரி மைனஸ் சின்னு எழுதலாம். வழக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப இதே தான், ஏ மைனஸ் பி. அந்த 1 இங்கே தூக்கிட்டு வந்துட்டோமா, அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சின்னு இந்த இடம் வந்துடும், காரணம் இருக்குது அப்படி நம்ம எழுதுறதுக்கு. காஸ் 180 மைனஸ் தீட்டானா ஃபார்முலா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா இந்த ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும், முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிற இடத்துல சி இருக்கு, காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ இது காசியா மாறுச்சுன்னா இதையும் காசியா மாற்றணும், அதுக்கு தான் இந்த 1 இங்கே கொண்டாண்டோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சியை நம்ம காஸ் ஸ்கொயர் சின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பகுதிக்கு பாருங்க, காசி அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும், ரெண்டு இடத்துலையுமே காசி இருக்கும். அந்த காசியை பொதுவாக நீங்கள் வெளியே எடுத்துட்டா இதில் காஸ் ஏ மைனஸ் பி மீதி இருக்கும். இந்த இடத்துல ஒரு காசி தான் நான் வெளியே எடுத்திருக்கிறேன், அப்போ இன்னொரு காசி பொதுவாக இருக்கும். ஏற்கனவே எப்படி ஏ பிளஸ் பி பிளஸ் சியில இருந்து 180 டிகிரி ஈக்குவல் டு சொன்னதுல இருந்து ஏ பிளஸ் பி மட்டும் வேணும்னா சி அந்த சைடு போகும் சொன்னோமோ, இப்போ சி மட்டும் வேணும் எனக்கு இந்த ஸ்டெப்ல. அதனால நான் என்ன பிரதியிட முடியும் அப்படின்னா, காசி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் சிக்கு பதிலாக 180 டிகிரி மைனஸ் ஏ பிளஸ் பின்னு என்னால் எழுத முடியும். அப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக இது காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு மாறிடும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் சி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் தீட்டா தான் ஃபார்முலா. மைனஸ் காஸ் தீட்டாங்கிற இடத்துல ஏ பிளஸ் பி இருக்குது இந்த கணக்கில். இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்கள் ப்ராக்கெட்டில் கிடைச்ச ஆன்சருக்கான ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin A sin B. இப்போ எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு 2 இருக்குது, ஒரு sin A இருக்குது, இது ஒரு sin B இருக்குது, ஒரு cos C இருக்குது. இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இதே சம்ம இந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு கூட இந்த ஃபார்முலாவை நம்மளால ரீகால் பண்ணி அதாவது கெஸ் பண்ணி கொண்டு வர முடியும். எனக்கு ஃபார்முலா மறந்து போகிற பட்சத்தில் இப்படியும் என் சம்மை நான் யோசித்து கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது இதே சம்மில் 5th சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். டிவிஷனில் a plus b plus c equal to 180 டிகிரி எனில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, tan a by 2 tan b by 2 plus tan b by 2 tan c by 2 plus tan c by 2 tan a by 2 equal to 1 என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு வழக்கம் போல் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்து காட்ட போகிறேன். எல்ஹெச்எஸில் யார் இருக்கா, tan a by 2 tan b by 2 plus tan b by 2
tan c by 2 plus tan c by 2 tan a by 2 இதுதான் இருக்கு LHSல. இதுல நான் என் சம்முக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய பொது டேர்மை வெளியே எடுக்கிறேன். அதாவது tan b by 2 தான் எனக்கு பொது டேர்ம், அதை நான் வெளியே எடுத்துட்டேன். tan b by 2 போக மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, tan a by 2 plus tan c by 2 எனக்கு மீதி பொதுவா இருக்கும். அது இல்லாம என் சம்ல tan c by 2 tan a by 2 வந்துருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பொதுவா எடுத்த போது கிடைச்ச இதுதான் என்னோட ட்ரிக்கு. இது வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan a plus bன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாக்கு பதிலாக நான் a plus cங்கிற ஃபார்முலாவா மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா என் பிராக்கெட்ல வந்து ac இருக்கிறதுனால. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a plus tan c divided by 1 minus tan a tan c. இதுதான் ஃபார்முலா. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் பை 2 சேர்த்திட்டே வந்துருங்க. ஏன்னா மேல பை 2 இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் நான் பை 2 போட்டுக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இதுல இந்த சைடு இருக்கிற இந்த டிவைட் இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளை ஆக மாறும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் tan a by 2 tan c by 2 into அந்த டிவைட்ல இருந்த பிராக்கெட்டை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அது இல்லாம tan of a plus c by 2 இருக்கு. ஈக்குவல் டு யாரு மீதி இருப்பாங்கன்னா tan a by 2 plus tan c by 2 மீதி இருப்பார். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த a plus c by 2 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 1 minus tan a by 2 tan b c by 2 a plus c by 2 வேணும்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த பகுதி, அதாவது a plus b plus c equal to 180 டிகிரி கொடுத்துருக்கோமா, இது எல்லாத்தையும் ரெண்டால வகுத்தீங்கன்னா இந்த இடம் 90 டிகிரியா மாறும். ஏவும் சியும் மட்டும் வேணும்னா b அந்த சைடு போயிடும். அப்ப a plus c by 2 சேர்த்திக்கிட்டோம். அப்ப 180ஓட 2 சேர்த்தும் போது 90 மாறி இருக்கும். b இந்த பக்கம் வந்தா மைனஸ் b by 2 போட்டுக்கலாம். அப்ப இத tan 90 டிகிரி மைனஸ் b by 2 எழுதலாம். ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இங்க இருக்கும். இதுல 1 மைனஸ் tan a by 2 tan c by 2 tan 90 minus theta இங்க இருக்கு. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா cot theta equal to tan of a by 2 plus tan of c by 2 மீதி இருக்கு. மேல என் சம்முல tan a by 2 plus tan c by 2 ஒரு பிராக்கெட் இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக இப்ப நான் கண்டுபிடிச்ச ஆன்சரை கொண்டாந்து இந்த ஆன்சரை ரிப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ இப்ப என்னோட சம்முக்கு நான் போறேன். என் சம்ல நான் ஆல்ரெடி என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan b by 2 into the bracket, அந்த bracket தான் இது. அதுக்கு பதிலாக தான் இந்த மொத்த டேர்ம் இப்போ வரப்போகுது. என்ன டேர்ம் வரப்போகுது, 1 minus tan a by 2 tan c by 2 into cot b by 2. அது இல்லாம அங்க ஏற்கனவே என்ன டேர்ம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒரு tan c by 2 tan a by 2 ஏற்கனவே இருக்கு என் சம்ல. பிளஸ் ஒரு tan c by 2 tan a by 2 இருக்கு. இதுல புரிதல் என்ன அப்படின்னா cot theta அப்படின்னா 1 by tan theta. இது பாருங்க tan b by 2, இது cot b by 2. அப்ப இது வந்து 1 by tan theta. அப்படி இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த tan இங்க வந்தா பெருக்கலாம் வருமா, tan பெருக்கல் cot equal to எப்பயுமே 1. அப்ப இந்த இடத்துல tan b by 2, இங்க cot b by 2 பெருக்குனா மதிப்பு வந்து 1 மாறிடும். அப்ப மீதி என்ன இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. மீதி என்ன இருக்கு, 1 minus tan a by 2 tan c by 2 plus tan c by 2 tan a by 2 இருக்கு. இதுல இந்த பிளஸும் இந்த மைனஸும் ஒரே டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 1 மட்டும் மீதி இருக்கும். இதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ தட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேங்கிற அந்த இம்மிடியட் புரிதல் தான் இந்த கணக்குகள்.
அது புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த கணக்குகள் அனைத்துமே சுலபமாக இருக்கும். ஒரு 5-6 ஃபார்முலாவை தான் திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். எகெயின் இதில் நம்ம 6th சப்டிவிஷன் இப்போ பார்க்க போகிறோம். 6th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா sin A plus sin B plus sin C equal to 4 cos A by 2 cos B by 2 cos C by 2 என நிரூபிக்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல A plus B plus C equal to 180 டிகிரி. இது எல்லா கணக்குக்கும் பொதுவாக வந்துடுது உங்களுக்கு. இதில் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறேன். LHSல யார் இருக்கா? sin A plus sin B plus sin C இருக்கு. இதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேங்கிறத புரிதல்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதை எடுத்துக்கிட்டு sin C plus sin Dன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? 2 sin அங்கே இருக்கிற கோணங்களை ப்ளஸ் பண்ணி பை 2 போடணும், காஸ் மைனஸ் பண்ணிட்டு பை 2 போடணும். அது இல்லாமல் என் சம்மிலேயே ஒரு sin C இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கதை வந்துருச்சு. இங்கே A plus B by 2 இருக்கா? A plus B plus C equal to 180 டிகிரி சொல்லியிருக்கோமா? A plus B plus C equal to 180 டிகிரி. இதில் A plus B மட்டும் வேணும்னா plus C இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வழக்கமா மைனஸ் C ஆக மாறும். ஆனால் என்ன எல்லா இடத்துலையும் பை 2 சேர்த்த போகிறீங்க. அப்படி சேர்த்துறது மூலமாக 2 sin A plus B by 2க்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் C by 2ன்னு எழுதிக்கலாம். cos A minus B by 2 இருக்கும். தென் இந்த இடத்துல ஒரு sin C இருக்கு. இதில் sin 90 மைனஸ் தீட்டான்னு இந்த இடம் வந்திருக்கு. sin 90 மைனஸ் தீட்டானா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos தீட்டா. cos தீட்டாங்கிற இடத்துல C by 2 இருக்கு. cos A minus B by 2. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதணும். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 sin C by 2 cos C by 2. இது ஃபார்முலா. இதில் ஒரு 2 பொதுவாக இருக்கும், cos C by 2 பொதுவாக இருக்கும். cos C by 2 2 ரெண்டு பக்கமே இருக்குது. அதை மொத்தமாக நீங்கள் பொதுவாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா யாரை வெளியே எடுக்கிறேன்? 2 cos C by 2 மொத்தமாக நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு cos of A minus B by 2 plus ஒரு sin C by 2 இருக்கும். ஏற்கனவே சொன்ன கதை தான். முதல்ல A plus B வச்சுட்டு C அந்த சைடு கொண்டு போனோமா, இப்போ C வச்சுக்கிட்டு A plus B அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி சம் வரும். cos of A minus B by 2 plus sin இந்த C by 2 மட்டும் வேணும்னா திரும்ப திரும்ப எல்லா கணக்குலையும் ஒரே ஸ்டெப்பு தான், 90 டிகிரி மைனஸ் A plus B by 2 ஆக இருக்கும். sin 90 மைனஸ் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா வந்துருச்சா இப்போ? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன இருக்கு? 2 cos C by 2 cos of A minus B by 2 sin 90 மைனஸ் தீட்டாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos தீட்டா அப்படிங்கிற இடத்துல A plus B by 2 இருக்கு. இப்போ நான் ஆன்சர் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா 4 cos A by 2 cos B by 2 cos C by 2. இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். இதுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஒரு 2 cos C by 2 என் ஸ்டெப்பில் இருக்குது. முந்தான ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்லேருந்து நான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஆன்சர் எனக்கு வேணும். ஆன்சர் படி இங்கே 2 வரக்கூடாது, 4 வரணும். அப்போ 2லேருந்து 4ஆக மாறணும்னா இன்னொரு 2 வந்துருக்குமா? கண்டிப்பாக. cos C by 2 எனக்கு ஆன்சரில் வந்துருச்சு. அப்போ இன்னும் யாரெல்லாம் வரணும்? cos A by 2 என்னோட ஆன்சரில் வரணும். cos B by 2 கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்டுக்கான ஃபார்முலா இப்படி தான் இருந்திருக்கும். ஒன்று டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அதை ஃபார்முலாவாகவே எழுதிக்கலாம். அப்படி ஃபார்முலா தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் லைக் வந்து ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த ஆன்சருக்கு தேவையான பெண்டிங் பார்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமாக ரொம்ப சுலபமாக வந்து உங்களால் அந்த ஃபார்முலா வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துட முடியும். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் சம்மோட 7th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா A plus B plus C equal to 180 டிகிரி எனில் sin of B plus C minus A plus sin of C plus A minus B plus sin of A plus B minus C சமம் 4 sin A sin B sin C ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நான் ப்ரூவ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் LHS எடுத்துக்கிறேன். LHSல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
sin of b plus c minus a plus sin of c plus a minus b plus sin of a plus b minus c ன்னு இருக்கு. இதுல இந்த ரெண்டு பேத்துக்கு மட்டும் sin c plus sin dங்கிற ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன். sin c plus sin dக்கான ஃபார்முலா என்னன்னா 2 sin இங்க இருக்கிற கோணங்கள் ரெண்டு பேத்தையும் பிளஸ் பண்ணிட்டு பை 2 போடணும். அது அப்படியே ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டோம்னா b plus c minus a ன்னு ஒரு கோணம் இருக்கு, c plus a minus b ன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, பை 2 போடணும். அடுத்தது cos ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணி பை 2 போடணும், b plus c minus a. இப்ப ரெண்டாவது பார்ட் இதை வந்து நான் மைனஸ் பண்ணும்போது சைன் மாறி இருக்கும், மைனஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி பை 2ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. தென் இப்படி நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆகிடும், சி ரெண்டு தாட்டி இருக்கும், 2 sin 2c by 2ன்னு வரும். அந்த 2 கேன்சல் ஆகிறதுனால 2 sin cன்னு மட்டும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடும், பி பாருங்க ரெண்டு தாட்டி இருக்கும், 2b, ஏ ரெண்டு தாட்டி இருக்கும், மைனஸ் 2a. அது இல்லாமல் ஒரு பை 2 இருக்கா, வகுத்தல் 2 காரணமாக 2 கேன்சல் பண்றது போக உங்களுக்கு காஸ் ஆஃப் b மைனஸ் ஏன்னு கிடைச்சிடும். பிளஸ் சைன் இந்த இடத்துல a plus b இருக்கா, இந்த a plus b க்கு பதிலாக நான் 180 மைனஸ் சின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன மாறும், 180 டிகிரி மைனஸ் சி ரெண்டு தாட்டி வரும் பாருங்க, ஏற்கனவே சம்மிலேயே ஒரு மைனஸ் சி இருக்கு, 180 மைனஸ் 2cன்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 sin c cos of b minus a sin 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா அது சைன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். ஸோ தட் இது சைன் 2c மாறிடும். அடுத்தது நான் என்ன பண்றேன், எனக்கு லாஸ்டா கிடைச்ச அந்த சைன் 2c இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலானா 2 sin c cos c ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல யார் பொதுவா இருக்காங்கன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு 2 sin c பொதுவா இருக்கு. ஸோ தேட் நான் 2 sin c பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும், cos of b minus a plus cos c மீதி இருக்கும். எல்லா அசம்பிளியும் பார்க்குற அதே சேம் ஸ்டோரி தான். என்னன்னா இப்போ கிடைச்ச இந்த இடத்துல இருக்க கோணம் சிக்கு பதிலாக நம்ம 180 மைனஸ் a plus bன்னு கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன இந்த ஸ்டெப் வரும், 2 sin c cos of b minus a plus cos c க்கு பதிலா 180 டிகிரி மைனஸ் a plus bன்னு நான் கொண்டு வந்துட்டேன். அப்படி நான் கொண்டு வந்தேன்னா cos 180 மைனஸ் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கும். cos 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos of b minus a cos இந்த இடம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, cos 180 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. cos of 180 மைனஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ தட் இந்த இடத்துல எனக்கு வந்து மைனஸ் காஸ் ஆஃப் a plus b வந்துடும். சரிங்களா, அப்போ ஆன்சர் நான் எழுத போகிறேன். இப்போ ஆன்சரை டைரெக்டாக கூட கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் இது 2 sin c, ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான், cos b minus a cos a plus b இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபார்முலா இது டைரக்ட் ஃபார்முலா தான். 2 sin a sin bங்கிறது இதுக்கான ஃபார்முலா. இதை பெருக்கிட்டேன்னா எனக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சப்போஸ் நமக்கு ஃபார்முலா மறந்துருந்தா கூட நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே ஆன்சர் எழுதிட்டு ஆன்சருக்கு இன்னும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கூட உங்களால் ஆன்சரை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான ஆன்சரை நான் இதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்ததா நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல இருந்து சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சம் நம்பர் 4ல் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to pi by 2 எனில் 2a plus sin 2b
plus sin 2c சமம் 4 cos A cos B cos C என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல நம்ம ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்றோம், LHS எடுத்துக்கிறோம். LHS எடுத்துட்டு LHSல யார் இருக்கா, sin 2A plus sin 2B plus sin 2C இருக்கு இல்லையா. இதுல as usual ரெண்டு பேத்துக்கு பதிலா நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன். sin C plus sin D அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோம். அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது sin ஃபார்முலா என்ன வரும்னா 2 sin ரெண்டையும் பிளஸ் பண்ணி பை 2 வரும். 2A plus 2B by 2 cos சப்ட்ராக்ட் பண்ணி பை 2 வரும். 2A minus 2B by 2. அது இல்லாம சம்மிலேயே ஒரு sin 2C இருக்கு. இந்த 2 காமனா பிராக்கெட்ல ஆங்கிள்ல 2 காமனா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம்லாம் 2 காமனா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இங்க பாருங்க A plus B இருக்கும். cos இந்த இடத்துல 2 கேன்சல் ஆனது போக A minus B இருக்கும். பிளஸ் ஒரு sin 2C என் சம்லேயே இருக்கு. தென் வழக்கம் போல இந்த சம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், வழக்கமா A plus B plus C equal to 180 டிகிரி கொடுத்திருப்பாங்க. இந்த சம்ல A plus B plus C equal to pi by 2 90 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. இதுல A plus B மட்டும் வேணும்னா plus C அந்த சைடு போச்சுன்னா minus C ஆ மாறும் இல்லையா. அதன்படி 2 sin இது pi by 2 minus C ன்னு மாறிடும். cos of A minus B ஏற்கனவே சம்ல இருக்கு, ஒரு sin 2C சம்ல இருக்கு. then sin 90 minus thetaவுக்கான ஃபார்முலா எழுதுறேன். sin 90 minus theta அப்படின்னா அது cos theta, cos C. அது இல்லாம ஒரு cos A minus B இருக்கு. then இந்த இடத்துல இருக்கிற sin 2C நான் 2 sin C cos C ன்னு ஃபார்முலா எழுதுறேன். அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா யார் பொதுவா இருக்காங்கன்னு நீங்க எடுத்து எழுதணும். இப்ப இந்த இடத்துல யார் பொதுவா இருக்கா, ரெண்டு இடத்துக்கும் பொதுவா 2 cos C ரெண்டு இடத்துலயும் இருக்கா, 2 cos C 2 cos C ரெண்டு பக்கம் பொதுவா இருக்கு. அதனால 2 cos C நான் வெளியே எடுக்கிறேன். மீதி என்ன இருக்கும், cos A minus B பிளஸ் ஒரு sin C பொதுவாக இருக்கு. தென் ஏற்கனவே A plus B plus C equal to pi by 2 இந்த சம்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா. இதுல C மட்டும் வேணும்னா இந்த A plus B அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆக மாறும். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 2 cos C cos of A minus B plus sin C க்கு பதிலாக pi by 2 minus A plus B ன்னு மாத்திக்கலாம். அப்படி மாத்தினீங்கன்னா இந்த இடம் sin 90 minus theta ன்னு எனக்கு கிடைச்சிடும். sin 90 minus thetaவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 cos C cos A minus B sin 90 minus theta அப்படின்னா அது cos theta, cos of A plus B இங்க எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இப்ப இந்த பிராக்கெட்டுக்கான ஃபார்முலா என்னங்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு டைரக்ட் ரிசல்ட் தான். இந்த பிராக்கெட்டுக்கான ஃபார்முலா cos C, இந்த பிராக்கெட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 cos A cos B. தெரியலினாலும் ஆன்சர்ல இருந்து கொண்டு வந்துடலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 cos A cos B cos C. இதையும் என்னோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் ஒப்பிடுறது மூலமா என்னால் ஆன்சரை வந்து கெஸ் பண்ணி, அதாவது அந்த இடத்துல நான் எழுத வேண்டிய ஃபார்முலாவை என்னால் ஈஸியாக கெஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். கொஷின் என்னன்னா A plus B plus C equal to pi by 2 எனில் cos 2A plus cos 2B plus cos 2C equal to 1 plus 4 sin A sin B sin C என்ன நிறுவுக அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா LHS எடுத்துட்டு, LHSல என்ன கொடுத்துருக்காங்க, cos 2A plus cos 2B plus cos 2C கொடுத்துருக்காங்களா. இதுல இந்த ரெண்டு பேத்துக்கு மட்டும் நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸோ cos C plus cos D அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி 2 cos இங்க இருக்கிற ஆங்கிளை பிளஸ் பண்ணி பை 2 போடணும். 2A plus 2B by 2 and cos சப்ட்ராக்ட் பண்ணி பை 2 போடணும். 2A minus 2B by 2. அது இல்லாம என் சம்ல கடைசியா ஒரு cos 2C இருக்கு.
இதில் ஸோ ரெண்டு அதாவது ஆங்கிளில் இருக்கிற இந்த 2-வை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா பொதுவாக 2-ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ் ஏ ப்ளஸ் பி மீதி இருக்கும். அடுத்ததில் பாருங்கள் காஸ் ஏ மைனஸ் பி மீதி இருக்கும். ப்ளஸ் ஒரு காஸ் 2c இருக்குது, சம்லேயே இருக்குது. தென் ஏன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு π/2ன்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to π/2 கொடுத்துருக்காங்க. இதில் a plus b மட்டும் வேணும் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற plus c அந்த சைடு போச்சுன்னா அது மைனஸ் c ஆக மாறும். ஸோ தட் இந்த இடத்துல a plus b க்கு பதிலாக நான் என்னன்னு மாற்றி எழுத முடியும்? 2 cos π/2 minus c ன்னு மாற்றி எழுத முடியும். அது இல்லாமல் ஒரு cos a minus b இருக்குது சம்மில், ப்ளஸ் ஒரு cos 2c சம்லேயே இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, cos 90 மைனஸ் தீட்டா தானே கிடைச்சிருக்கு. cos 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. அதனால இது 2 sin c ஆக மாறும். அது இல்லாமல் ஒரு cos a மைனஸ் b இருக்கா, அந்த முதல் டேர்ம் சைனாக மாறினதுனால இந்த இடத்துலையும் சைன் வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதணும். cos 2cக்கு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு சின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதில் இந்த 1ங்கிற டேர்மை முன்னால் எழுதிக்கங்க. ஸோ 1 நீங்கள் முன்னால் எழுதிட்டீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் 2 sin c cos a மைனஸ் b மைனஸ் 2 sin ஸ்கொயர்டு சின்னு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ கடைசி ரெண்டு டேர்மில் பாருங்கள் எது பொதுவாக இருக்குது இந்த இடத்துல? யார் பொதுவாக இருக்கா? 1 ப்ளஸ் ரெண்டு இடத்துலையும் ஒரு 2 ஒரு sin c பொதுவாக இருக்கா? ஸோ ஒரு 2 அண்டு ஒரு sin c-யை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு 2 அண்டு ஒரு sin c-யை நீங்கள் காமனாக வெளியே எடுத்தது போக 2 sin c மீதி என்ன இருக்கும்னா cos of a மைனஸ் b மைனஸ் sin c இருக்கும். இதில் ஆஸ் யூஷுவல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 sin c cos a மைனஸ் b மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற c இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம எல்லா சம்லையும் இதே சேம் மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். π/2 மைனஸ் a ப்ளஸ் பின்னு மாற்றலாம். அப்படி மாற்றினீங்கன்னா 1 ப்ளஸ் 2 sin c cos ஆஃப் a மைனஸ் b இந்த இடத்துல sin 90 மைனஸ் தீட்டான்னு வந்துருதா? sin 90 மைனஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos தீட்டா. அதனால இது cos a ப்ளஸ் b ஆக மாறிடும். ஸோ தட் இப்போ இந்த ப்ராக்கெட்டோட ஃபார்முலா ஒன்று ஆன்சர்லேருந்து கெஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக நம்மளே ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா நேரடியாக எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 sin c இது டைரக்ட் ஃபார்முலா தான். இதுக்கான ஃபார்முலா 2 sin a sin b. இப்போ முன்னால் இருக்கிற டேர்மோட இதை பெருக்கி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் 4, ஏன்னா 2 2 இருக்கு, ஒரு sin a sin b அண்டு sin c வந்திருக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். நான் ஆன்சரை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாடல் சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சம் பார்க்குறோம். எல்லா சம்முமே ஜஸ்ட் எப்படி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாடலில் சம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே உங்களால் இந்த டாப்பிக்கை படிக்க முடியும். இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ். எல்லா சம்முமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பராக எந்த சம்மில் எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சாலே போதும், நிச்சயமாக என்னால் ரொம்ப சுலபமாக இந்த சம்ஸ் எல்லாம் படிக்க முடியும்.